ஹாய் கைஸ், ஊருக்கு வந்திருந்தேன்னு போன விலாகில் சொல்லியிருந்தேன். வந்த வேலையை முடிச்சுட்டு கேரளா கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாம் கேரளாவில் கிடைக்கிறதில்ல. அதனால் போகும்போது என்னெல்லாம் வாங்கினோம் சாப்பிட்டோங்கிறத பற்றி தான் இந்த மினி விலாகில் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் இருந்து சங்கரங்கோயில் பஸ் வந்ததுமே பஸ்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் உட்காந்த சீட்டுக்கு ஆப்போசிட் சீட்டில் ஒரு அண்ணா வந்து உட்காந்துருந்தார். அவரோட கட்டை விரல் நகம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ தூரம் வளர்க்க முடிஞ்சதுன்னு ஷாக் ஆகிட்டோம். ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துருப்பாரு போல். என் பையனோட குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டில் எங்கள் 2 பேருமே உட்காரவே விடாமல் எந்திரிச்சு குதிச்சுட்டே இருந்தான். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சங்கரங்கோயில் ரீச் ஆகிட்டோம். எங்கள் பெரியம்மா வேர்க்கடலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்ததுனால அவங்களுக்கும் வேர்க்கடலை வாங்கிட்டு நாங்களும் கொஞ்சம் வாங்கினோம். ஒரு பக்கா வந்து 60 ரூபா அப்படின்னு விற்றுட்டு இருந்தாங்க அந்த அக்கா. நாங்கள் வந்து 4 பக்கா வாங்கியிருந்தோம். அதையுமே பேக்கில் எடுத்து வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பனங்கிழங்கு விற்றுட்டு இருந்ததுனால கிழங்கு தான் வாங்க போயிருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு பனங்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாச்சு வாங்கி அப்படிங்கிறதுனால அதையுமே வந்து வாங்கினோம். அந்த பாட்டி அவ்வளோ கைண்டாக பேசிகிட்டே கூட 2 கிழங்கு சேர்த்து வச்சு கட்டி கொடுத்தாங்க. இப்போ பொங்கல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் பனங்கிழங்கெல்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியுது. மற்ற டைம்லலாம் இந்த பனங்கிழங்கு கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். கேரளாவில் காய்கறி ரேட்டு ஹை லெவலில் போயிட்டுருக்கு. அதனால நம்ம ஊர்லேயே வந்து காய்கறியும் வாங்கிட்டு எப்போ ஊருக்கு வந்தாலும் இந்த பூவெல்லாம் வாங்க மறக்கவே மாட்டோம். மல்லிப்பூ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்துச்சு. நான் மறுநாள் வைக்கணும் அப்படிங்கிறதுனால பிச்சிப்பூ தான் கொஞ்சம் மொட்டு மாதிரி இருந்துச்சு. அதனால் பிச்சிப்பூ வந்து எனக்கு வாங்கிட்டு போன தடவை சாமிக்கு போட்ட சாமந்தி பூ வந்து வாடாமலே இருந்ததுனால சாமந்தி பூ தான் கேட்டிருந்தோம். அந்த அக்கா கிட்ட சாமந்தி பூ இல்லை, விடுசரம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு விடுசரமும் வாங்கிட்டு பலாப்பழம் வாங்க பலாப்பழம் கடைக்கு தான் போயிருந்தோம். கேரளாவில் பலாப்பழம் கிடைக்கும், இருந்தாலும் பஸ்ஸில் ஏறும்போது சாப்பிட்டுட்டே போகலான்ட்டு அங்கே பலாப்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் வாங்கலான்ட்டு ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிட்டு சப்போட்டாவும் கொய்யாப்பழமும் தான் வாங்கியிருந்தோம். ஒரு நெல்லிக்காய் அந்த அண்ணன் வந்து ஃப்ரீயாக எடுத்து போட்டிருந்தாரு. அதையுமே வந்து வாங்கிட்டு சங்கரங்கோயில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்ட்டு பஸ் ஏறி புது பஸ் ஸ்டாண்டும் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு அம்மா கூழ் கடை எங்கே இருக்குதுன்னு தேடி அதுக்கப்புறம் கூழ் கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சைடாக இருந்துச்சு. அங்கே போய் 3 கம்பங்கூழ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மோர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. தொட்டுக்க நிறைய கூட்டுமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே எங்கள் அம்மா வந்து அதில் ஒரு குட்டி பிளேட் மாதிரி இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. அதில் எடுத்து வச்சு 2 பேருக்குமே கூழ் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுமே குடிச்சிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு கொடுத்து பார்த்தா அவன் வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மாவுமே குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன். என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். நல்லா இருக்காம்மா. அப்புறம் நானுமே வந்து குடித்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்தில் உட்காரதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால ஒரு பலகை வச்சுருந்தாங்க. அதில் என் பையனை உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தென்காசி பஸ் வந்துருச்சு. தென்காசி பஸ்ஸில் ஏறிட்டு வாங்கிட்டு வந்த பலாப்பழத்தை என் பையனுக்கு ஊட்டினான். என் பையன் வாங்கிட்டு திருப்பி எங்கள் அம்மாவுக்கே திருப்பி ஊட்டிகிட்டு இருந்தான். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒருவேளை இது சாப்பிட்ற ஐட்டமா இல்லையான்னு எங்கள் அம்மாவை வச்சு டெஸ்ட் பண்ணுறானா இல்லையான்னு தெரியலை. பாதியாக பிச்சு ஊட்டினதும் தான் சாப்பிட்டான். தென்காசி ரீச் ஆகிட்ட அப்புறம் டீ குடிக்கலான்னு டீ கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே சூடாக மிளகா பஜ்ஜி வடை எல்லாம் சாம்பார் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே ஆளுக்கு ஒவ்வொரு பிளேட் வாங்கிட்டு நான் வந்து 2 மிளகா பஜ்ஜி வாங்கியிருந்தேன். அம்மா வந்து உளுந்த வடை அப்புறம் சமோசா தான் வாங்கியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுமே அவருக்கு ஒரு பிளேட் வடை வாங்கிட்டு அப்படியே டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 பேரும் டீயும் குடிச்சிட்டு இருந்தோம். என் பையனுக்கு வந்து பால் தான் குடிப்பான் அப்படிங்கிறதுனால அவனுக்கும் பால் வாங்கிட்டு ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் மிஷின் இருந்ததுனால என் பையனுக்கு வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் அந்த வெயிட் மிஷினில் ஏற்றி விட்டுட்டாரு. பரவாயில்ல, போன தடவை விட இந்த தடவை 1 கிலோ எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கான். இப்போ மட்டும் கம்மியாக காட்டி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் நீ அவன் ஹெல்த்தில் எஃபர்ட் போட்டு பார்க்கணும் சொல்லிகிட்டே இருந்திருப்பாரு. கேரளா பஸ் வந்ததுமே ஏறிட்டோம். இந்த ஊருக்கெல்லாம் வந்துட்டு கேரளா போகவே தோணாது. அந்தளவுக்கு நம்ம மனசையே மாற்றி விட்டுரும் நம்ம ஊருக்காரவங்களோட பாசம். அப்புறம் போகிற வழியிலே வெள்ளரிக்காய், அன்னாச்சி பழம், வேக வச்ச வேர்க்கடலை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கேரளா வளைவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அப்புறம் ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். திருப்பி அங்கே இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ட்ராவல் மாதிரி போயிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் அம்மா வந்து டக்குன்னு சமையல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே வந்து க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.